இன்னைக்கு வந்துட்டு சாப்டர் 95 கைஸ். பேரு வந்துட்டு மெடிசின் மருந்து. இந்த இதுதான் வந்துட்டு என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு அதிகாரம் சொல்லலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு திருக்குறள்னா வந்து என்ன சொல்றது, ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிச்சு கடைசி வார்த்தை கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் குறள், அது என்ன சொல்ற, அந்த குறள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எழுதணும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வார்த்தை தருவாங்க, அதை வச்சு நம்ம கடைசி வரைக்கும் எழுதி முடிக்கணும். இந்த மாதிரிதான் நம்மளுக்கு தெரியும். அதனால வந்துட்டு அது மேல ஒரு பெரிய கிட்டத்தட்ட வெறுப்பே ஏற்பட்டுரும் நிறைய பேத்துக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு கருத்து வந்து எனக்கு வெளிப்பட்டது வந்துட்டு இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் தான். எதர்ச்சியா வந்து கேள்விப்பட்டேன். அப்பங்க நான் பிரான்ஸ்ல இருந்தேன் 2016 சமயங்கள்ல. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஸோ இந்த குறள் தான் என்னை வந்துட்டு நோயே இல்லாம ஒரு வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிறத காட்டுச்சு. இந்த தியானம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நோய் இல்லாம இருந்தேன். எப்படி அப்படின்னா, சிம்பிளா இந்த திருக்குறள் ஃபாலோ பண்ணதான். ஸோ 95வது அதிகாரத்துல 2வது குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஸோ அப்படின்னா என்ன? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னா, யாக்கை அப்படின்னா இந்த உடல். இந்த உடலுக்கு மருந்து அப்படிங்கிறது ஒண்ணு வேணாம் அப்படிங்கிறாரு வள்ளுவர். எப்பங்க வேணாம் அப்படின்னா, அருந்தியது அற்றது போற்றி உணி. அருந்தியது அற்றது போற்றி உடின் அப்படின்னா, அருந்தியதுன்னா நம்ம சாப்பிடுறது. அற்றது அப்படின்னா சாப்பிட்ட கழிவு வெளிய போனதுக்கு அப்புறம் அடுத்து மறுமுறை எப்பொழுது நம்மளுக்கு பசி வருதோ அப்ப நாம சாப்பிட்டோம் அடுத்த முறை அப்படின்னா நம்ம உடலுக்கு நோயே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் லைஃப்ல. சரி, ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்லி பார்ப்போம். இப்போ 3 வேளைக்கு ஒரு நாள் சாப்பிடணும், 4 வேளைக்கு ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாம எப்ப பசி வந்துச்சோ அப்ப மட்டும் தான் சாப்பிட்டேன். ஸோ இப்படி வந்துட்டு சாப்பிட்றப்ப, இன்கேஸ் ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், 11, 12 மணிக்கு பசி வரல, சாப்பிடணுன்ற அவசியம் இல்ல. 12 மணிக்கு சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஒரு 6, 7 அந்த மாதிரி பசி வருது, அப்ப சாப்பிட்டேன். அப்புறம் 2 நாள் 2 வேளை தான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு நாளைக்கு. போதும். ஏன்னா இந்த உடலுக்கு தெரியும் எப்ப என்ன தேவை அப்படின்ட்டு. நம்மளுக்கு இந்த உடலுக்கும் சம்மந்தம் இல்ல. நாம யாரு? நாம ஆன்மா. நம்ம இந்த உடலை யூஸ் பண்றோம். இந்த உடல் ஒரு கருவி. மனசும் ஒரு சாஃப்ட்வேர். ஒரு அடுத்த கருவி. ஸோ நம்ம 2 பேத்துக்கும் இது வந்து என்ன சொல்றது? இது உள்ளுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஒரு கார் மாதிரி. கார வந்து நம்மளால ஓட்ட தான் தெரியுமே ஒழிய, காருக்குள்ள இருக்கிற என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி இயங்கும் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா காருக்கு ஏத்த கரெக்ட்டான ஃபியூவல் போட வேண்டியது நம்ம பொறுப்பு. பெட்ரோலுக்கு பதிலா டீசல் போட்டா ஓடாது. அந்த மாதிரி தான் நம்ம உடலுக்கும் எவ்வளோ குடுக்கணும், எப்ப குடுக்கணும் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு தான் தெரியும். சோ இது 2ண்ட் குறள். 1 குறள் என்ன சொல்லுது? "மிகினும் குறையும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று" அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னா, வழிமுதலா எண்ணிய 3ல அப்படின்னா வழிமுதலானா காற்று, நீர், நெருப்பு. இந்த 3 விஷயமும். வாதம், பித்தம், கபம். அதாவது உடல்ல வந்துட்டு உடல் வந்து பஞ்சபூதமால ஆனது. இந்த பஞ்சபூதத்துல வந்து வாதம், பித்தம், கபம். அதாவது நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 சக்தி, நிலமும் ஆகாயத்தையும் தவிர்த்துங்க. மீதி இருக்கிற அந்த 3 சக்தியும் வந்து கூடி குறையுது. அதுல வந்துட்டு பேலன்ஸ் இல்லாம ஆகுது. அதுக்கு பேரு தான் நோய் அப்படிங்கிறாரு. சோ 1 குறள்ல டிஃபைன் பண்றாரு நோய் அப்படின்னா என்னன்ட்டு. அடுத்த குறள்ல நோய் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பொறுப்ப உங்க உடம்புகிட்டயே ஒப்படைச்சுருங்க அப்படிங்கிறாரு. சோ அந்த உடம்புகிட்டயே வந்து அந்த உடம்புக்கு தான் தெரியும். திடீர்னு தோணும். இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும்.
அப்ப அது நம்ம தந்தோம் அப்படின்னா அந்த தேவையில்லாதது வந்துட்டு பேலன்ஸ் ஆயிடும். என்ன சொல்றது? இம்பேலன்ஸா இருக்கிறது பேலன்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப எளிமையானது. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து பயங்கரமா படிச்சிருக்கணும். ஆம், எந்த சாப்பாடு சாப்பிடணும், ஆம், நம்மளுக்கு பொட்டாசியம் கம்மி இருக்கா, கால்சியம் அதிகமா இருக்கா, இல்ல அயன் கம்மியா இருக்கா, அதெல்லாம் அவசியமே இல்ல. நம்மளோட மூதாதையர்கள்லாம் ஒரே விஷயத்த மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. காலையில சோறு, வெங்காயம், ஊறுகாவோ இல்ல பச்சை மிளகாவோ சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல திருவள்ளுவர் நவீன விஞ்ஞானம் வசதி இல்லாத காலத்திலேயே எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்துட்டு யாரும் அவ்வளோக்கா வாழ்ந்ததில்ல. அப்படி சொல்ற காலத்திலேயே நோய் இல்லாம வாழ்றதுக்கான வழிமுறை சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் பின்பற்றி பார்த்தேன். பின்பற்றி பார்த்து அது கரெக்ட் அப்படின்னு படுறதுனால இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யா, இன்னைக்கு வந்துட்டு இந்த 2 குறள் பார்த்துருக்குறோம். நாளைக்கு இதே மாதிரி 2 குறள் பார்க்குறோம். ஸோ ஒரு வீக்ல 4 டேஸ்ல 10 குறள்ஸ் கவர் பண்றோம். இதுதான் வந்துட்டு நான் நினைச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் நாளை மணி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பரிமாறுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள், உம், தியான தியான அனுபவங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? லீலா லீலா இங்கிலீஷ்ல கேட்குறாரு, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ட்டு. Yeah, bro. Yeah, Master, could you please summarize in English? Just understand it completely. Yeah, sure, Krishna. So the thing is, in Tirukkural, the chapter is called medicine. So we got 2 kurals in the sense like couplets. So in first kural it says, it defines how the body is getting disease. So the body is made out of 5 elements, right? Land, water, air, fire, and space. Out of these 5 elements, if 3 elements um, gets increased or decreased, then when the disease is happening in the body, which are fire, water, and air. So these 3 elements, we call it as Vada, Pitta, Kapha in Sanskrit. So these 3 things, if there is any imbalance is caused in these 3 elements, which will cause disease in our body. And how to keep these 3 elements in balanced is, we have to simply respect our body, which means whenever only we are hungry, we have to eat. We don't have to necessarily eat 3 times a day or 4 times a day, like what people been telling to us since some years so far. We don't have to listen to all those things. There is nothing called as breakfast. There is nothing called as lunch and dinner. You eat when you are hungry. If you follow this, but it doesn't mean that some people I used to hear, they say, I am always hungry. Which means, should I want to always keep on eating? It doesn't mean like that. So it means we have to become first conscious of what is happening. In order to become more conscious of what exactly the body is, how the body is feeling now, we have to meditate. And when we implement both meditation plus listening, then when everything will become one.
If not, body will, operate separately, mind will operate separately, soul will operate separately. There won't be any communication, then there will be disease. But even without meditation, if you are aware enough, then that is fine. Simply listen to the body and eat accordingly to overcome any disease. Thank you, Arpita. They say that body got body mind kind of. You need to listen to that body mind and only and have our meal rather than just following the usual routine. Thank you. No worries, Leela. Yeah, Barun, I saw you unmuting. Yeah, I also wanted to just give the same feedback. So, English, if it's possible to summarize, now my Tamil also isn't too good when it comes to this, like pure Tamil. Um, but yeah, you had already summarized it anyway. So thanks. No problem, Barun. Yeah, thank you. Anything to share regarding meditation? Any questions? Nothing as far as now from my side. Okay. So if there is nothing else, then we will meet next tomorrow. Same time, guys. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுடைய சக்தி, உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுத்ததுக்கு. And see you all tomorrow. Bye-bye. Thank you. Thank you. Bye. Thank you. Thank you, guys. Thanks, Jessica. Thanks, Ram. Thanks, Pavitra. Thanks, Leela. Thanks, Arpada. Yeah. Bye. Thanks,